வெல்கம் பேக் டு ஏடாகுடம். அடுத்த நம்ம நிகழ்ச்சிக்கு வரப்போற விஐபி ரொம்ப தன்னடக்கமானவரு, புத்திசாலி, திறமசாலி. இப்படி எல்லாம் சொன்னா என் நாக்கு அழுவி போகும். இதுல எதுவுமே இல்லாம ஏடாகுடம் பிடிச்சவரு. வெல்கம் கிங்கினி மிங்கினி. ஆமா மிஸ்டர் கிங்கினி மிங்கினி, பார்த்தா சோக்கா சேடு மாதிரி ட்ரெஸ் எல்லாம் பண்ணு வந்துக்கிறீங்க. வைட்டா இருப்பீங்க போல இது. ஆமா, எவ்வளவு வச்சுக்கிறீங்க? பார்த்தா டீசென்டா கோட்டு சுட்டு மாட்டினுக்கிற, எவ்வளவு வச்சுனுக்கிறேன்னு கேக்குற. நான் ஒரு ஃபேமிலி மேன் தெரியுமா? மிஸ்டர் கிங்கினி மிங்கினி, நீங்க ரொம்ப இன்னசென்ட்டா இருக்கீங்க. ஆமா, உங்களுக்கு ஏன் கிங்கினி மிங்கினி பேர் வந்துச்சு? எல்லாரும் தூக்கத்துல தான் வளருவாங்க, நான் 24 மணி நேரமும் வளருவேன். அதனாலதான் எல்லாரும் என்ன கிங்கினி மிங்கினின்றாங்க. பேர் கேட்டதுக்கே இந்த வளர்றிய. கரெக்டா தான் கிங்கினி பிங்கினி பேர் வச்சிருக்காங்க. ஆமா, நிகழ்ச்சிக்கு போலாமா? நிகழ்ச்சிக்கெல்லாம் போக வேணாம், வேணா பாருக்கு போய் ஆளுக்கு 4 பீர் அடிப்போம். என்ன சொல்ற? இப்படி பொறுக்கித்தனமா பேசிந்தா தொடப்பு கட்டையாலே அடிப்போம். அதுக்கு என்ன சொல்ற? இந்த தொடப்பு கட்டையை நமக்கு வழங்கியவர் போடாங்கோ. எங்களுக்கு வேறெங்கும் கிளைகள் இல்லை, இருந்த கிளைகளையும் ஈவி காரன் வெட்டிட்டு போயிட்டான். மிஸ்டர் கிங்கினி மிங்கினி, நீங்க எங்க ஸ்டுடியோக்கு வந்ததுக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க? நான் எதுக்கு ஃபீல் பண்ணோம்? நான் ஃபீல் பண்ண மாட்டேன். எப்பவுமே நான் ஜாலி டைப். நீடா ஜாலி டைப்? நீ ஒரு மாதிரியான டைப்னு இந்த ஊர் உலகத்துக்கே தெரியும். நான் இந்த ஸ்டுடியோ எப்படி இருக்குதுன்னு கேட்டேன். பியூட்டிஃபுல், அழகா இருக்கு. என்ன கிரீன் கலர் அடிச்சுன்னா சூப்பரா இருக்கும். எது கிரீன் கலரா? டேய், இப்ப இருக்கிறதே கிரீன் கலர் தான்டா. நோ 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 நோ, கிரீன் கலர் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியாதா? இது பச்சை கலர். டேய், பச்சை பச்சை கேக்குறதுக்குள்ள மரியாதை எழுந்து போயிடு. சாரி சார், கொஞ்சம் ஓவரா போயிட்டேன். கிங்கினி மிகினி, ரொம்ப டென்ஷன் பண்ணாதடா. ஏன்டா இப்படி இருக்கிற? சார், நான் எங்க அம்மா ஜாட அதான் இப்படி இருக்கேன். எங்க அப்பா ஜாடியா இருந்தா வேற மாதிரி இருப்பேன். நானும் வேற மாதிரி இருந்தாலும் வச்சுக்க, உன்னை வெட்டி போட்டு போயிருப்பேன். ஏதோ கோட்டு சூட்டு போட்டுங்கிறேன்னு பாக்குறேன். டென்ஷன் பண்ணாதீங்க மிஸ்டர் கிங்கினி. கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. எங்க பச்ச? நான் எங்க பச்சேன்? அதான்டா கேக்குறேன், நீ எங்க பச்ச? அதான்டா சொல்றேன், நான் எங்க பச்சேன்? கர்மாந்திர புடிச்சவனே நீ எங்கடா பச்ச? அனியம் புடிச்சவனே நான் எங்க பச்சேன்? ஸ்கூலுக்கா போல. அதான் ஏன்டா ஸ்கூலுக்கு போல? ஸ்கூல் தூரத்துல இருந்தது, அதான் போல. ஏன்டா ஸ்கூல் போவாதுக்கு இதெல்லாம் ஒரு சாக்காடா? ஒயின் ஷாப் ரொம்ப தூரத்துல இருக்குது, நீ என்னைக்காவது குடிக்காம எடுத்துக்கிறியாடா? நந்து போய் குடிச்சிட்டு வரல, அந்த மாதிரி போக வேண்டியது தானே? நடக்கலாம், ஆனா ரோடு சரியில்லையே. முதல்ல நீ சரியில்லடா. ஸ்கூல் போறதுக்கு பால் மாறினு அது சரியில்லை இது சரியில்லை சாக்கு சொல்லுங்கிறியா? ஹலோ, ஆர்டிஸ்ட் மரியாதை கொடு. நான் ஒரு படத்துல செகண்ட் ஹீரோ தெரியுமா? சாரி சார், தெரியாம சொல்லிட்டேன். ஆமா, எந்த படத்துல சார் செகண்ட் ஹீரோ? உன்னிடத்தில் ₹1 கொடுத்து. எங்கிட்ட எப்படா ₹1 கொடுத்தா? இது படத்தின் டைட்டில். இதுல தான் நான் செகண்ட் ஹீரோவா நடிச்சேன். சார், அந்த படத்தை நான் நிறைய வாட்டி பாத்துக்கிறேன். நீங்க ஒரு சீன்ல கூட வரலையே. அது எப்படி சார் வராது இருப்பேன்? நான் தான் படத்துல செகண்ட் ஹீரோ ஆச்சேன். இல்லையே சார், நான் பாத்துட்டு தானே இருந்தேன், நீங்க வரவே இல்லையே. அடப்பாப்பா, பஞ்சாயத்து சிங்க அப்படி ஒரு செகண்ட் வந்துட்டு போவேன், வரலன்றியே. 3 மணி நேரம் படத்துல நீ ஒரு செகண்ட் வந்து படத்தா செகண்ட் ஹீரோ சொல்லுகிறியா? எஸ், அப்சல்யூட்லி. என்னடா அப்சல்யூட்லி? எல்லோரும் அமருங்கள். என்ன அந்த நாற்காலி காலியாக இருக்கிறது? மாசிலாமணி இன்னும் வரலையா? வர மாசிலாமணி போக்கே சரியில்லை. எப்போ சபைக்கு லேட்டா தான் வரும். இன்னும் எல்லாம் சீக்கிரமா வந்துட்டீங்க. தளபதி, அந்த செருப்பு ரெடி ஆவன. ஏண்டா லேட் வந்தது இல்லாம நாங்க சீக்கிரம் வந்துட்டு கேக்குறியா? ஏண்டா லேட்டு? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஏண்டா லேட்டு? அதான் கொஞ்சம் லேட் ஆச்சு. டேய் மரமண்ட, அதான்டா கேக்குறேன். லேட்டா வந்தது காரணத்தை சொல்லு. லேட்டா வந்ததுக்கு 1000 காரணம் சொல்லலாம். நீங்க சீக்கிரம் வந்ததுக்கு ஒரு காரணம் சொல்ல முடியுமா? டேய் நிறுத்துங்கடா. பெரிய ரஜினிகாந்த் அவரு பஞ்ச் டைலாக் பேசுறாரு, கை தட்டி பாராட்டுறானுங்க. சபையை என்ன யாருதான் பாராட்டினாக்க உனக்கு பிடிக்காது? நான் வரேன். டேய் நில்லு, எங்க போற? அந்த புறத்துக்கு. டேய், அந்த புறத்துல மகாராணி தனியா இருப்பாடா. அதான் போறேன். கத்தியத்த உனக்கு குத்திட்டு அமைச்சர் மண்ணா உங்கள்கிட்ட விளையாடுறாங்க. வெல்கம் பேக் டு ஏடாகுடம். மிஸ்டர் கிங்கினி மங்கினி, என்கிட்ட உதவாங்கின மாதிரி ஊர்ல சிலாவளி பண்ணி எல்லாத்தையும் உதவிக்கிறியாம. அப்படி நீ யார் சொன்னா? ராஜேந்திரன், சிவகுமார், பாபு, ஒருத்தர் தான் சொல்லி இருப்பாங்கன்னு நினைச்சா ஊரே சொல்லி இருக்காங்களா? அப்ப அது உண்மை சம்பவம் தான். ஆமா, நீ வெறும் ஆம்பளைங்க கிட்ட தான் உதவாங்கிறியா இல்ல பொம்பளைங்க கையிலயும் செருப்படி பட்டுக்கிறியா? அதிகப்பட்டது வாங்கியிருக்கேன். ஒரு தடவை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன். அங்க நர்ஸ் டாக்டர் கிட்ட, சார் எனக்கு வீட்டுல நிறைய வேலை இருக்குது, நான் 5-10க்கு போறேன்னு சொல்லிச்சு. என் வாய் சும்மா இருக்க வேண்டியதானே, ஏமா 5-10க்கு போற, நீ அழகா இருக்கிய, 500-1000க்கு போக வேண்டியதானு சொன்னேன். அந்த நர்ஸ் என்ன தவா அச்சு போட்டுட்டா. அட கருமம் பிடிச்சவன, பொம்பளை கையில அடி வாங்கினது ஆஸ்கார் அவார்டு வாங்கின மாதிரி சொல்லுங்கிற. ஆமா, எப்ப பார்த்தாலும் பஸ் சேர் ஆட்டோன்னு வந்துருக்கிறிய, உனக்கு சொந்தக்கார எதுவும் இல்லையா? ஏன் இல்ல,
பாண்டிச்சேரியில எங்க அத்தை இருக்கிறாங்க, செங்கல்பட்டுல எங்க பெரியப்பா இருக்காங்க, ராயபுரத்துல மற்ற சொந்தக்காரெல்லாம் இருக்காங்களே. ஏன்னா டேய் மடத்தனமா பேசுறதே உன் ஸ்டைலா வச்சிருக்கியா? சரி உன் வழிக்கே வரேன். ஏன்பா ராயபுரத்துல என் வீடு இருக்குது, பள்ளிக்கரணையில உன் வீடு இருக்குது, தேவையில்லாத எதுக்கு என் வழிக்கு வர? அப்புறம் சுத்தி தானே போகணும். ஐயோ நீ தேரவே மாட்ட பழகிட்ட. ஜபார் கிங்கினி மிங்கினி ஸ்ட்ரைட்டாவே கேக்குறேன். நீ ஏகப்பட்ட முட்டாள்தனம் பண்ணிருப்ப. அதுல உனக்கு பிடிச்ச முட்டாள்தனம் எது? என் புத்திசாலி தனத்தை சொல்றேன். ஒரு தடவை ட்வின் டவர் பாக்குறதுக்கு அமெரிக்காவுக்கு போய் நின்றேன். ட்வின் டவர் எங்க இருக்குதுன்னு தெரியாது. அந்த நேரம் பார்த்து ஒரு புறா வந்துச்சு. புறா ட்வின் டவர் எங்க இருக்குதுன்னு கேட்டேன். நானும் அங்கதான் போறேன், நீ என் பின்னால வான்னு சொல்லிச்சு. திடீர்னு அது போய் ட்வின் டவர் ஜன்னல் உள்ள பூந்துச்சு. நான் விடுவேனா? அவ்வளோண்டு போறா ஜன்னல் உள்ள பூரும் போது நானும் பிளைன் எடுத்துன்னு போய் அந்த ஜன்னல் உள்ள விட்டேனா, நல்ல வேலை நான் தப்பிச்சிட்டேன். இத சொல்லியே தாண்டா 5 வருஷமா நீ தப்பிச்சுன்னு வர. இனிமேல் அவனை தப்பிக்க முடியாது. என்ன கேனையா நினைச்சாலா? உன்னெல்லாம் வச்சு நீ எப்படி ப்ரோக்ராம் பண்றது?